கொஞ்சம் அங்கேயே நில்லுங்க ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ஒரு 5 மினிட்ஸ் தான், கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நண்பர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அட பாவமே, ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான். ரோட்ல போற ஆளு வேற ஆளு யாராவது கண்டுக்கிறீங்களாயா? அதை தாண்டி யாரும் வரக்கூடாது ப்ளீஸ். இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. நண்பர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். தொண்டை தண்ணி கத்துற, முதுகு பெயின், 1008 பிரச்சனை என் உடம்புலயே. விடு ப்ரோ, அவங்க கிடக்குறாங்க. என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். அப்படியே பாவண்டா அவனை விடாதீங்கடா. இவனுங்க கிடக்குறானுங்க, நீ அழு ப்ரோ. லிமிட்டேஷன்ங்கிற தொகுதி மறுவரைகிற தொடர்பாக அரசியல் சட்ட திருத்தத்தை இந்த தொடர்ல புல்டோஸ் பண்ண போறாங்க. அவசரமா டீலிமிட்டேஷன் பண்ண நினைக்கிறது பாஜக அரசோட அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல். இன்னும் சொன்னா மாநில உரிமைகளை படுகொலை பண்ணி இருக்காங்க. தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ ஏதாவது நடந்தா தமிழ்நாட்டில் இருக்க நாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். சொல்றேன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பேரியக்கத்தின் தலைவர். நீங்க இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். 50கள் 60கள் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், மாநில உரிமைகள் தான் முக்கியம். சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள்ல அவர் மேல் ஆணையா சொல்றேன், தமிழ்நாடு பாதிக்கப்பட்டா இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிடுவோம். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மீண்டும் சொல்றேன், இது தமிழ்நாட்டிலிருந்து உங்களை நோக்கி விடுக்கப்படக்கூடிய இறுதி எச்சரிக்கை. एक बात सुनो हरे, खुदा का हुक्म, काला का कसम, मैं तुझे छोड़ूंगा नहीं. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நீங்க திருப்பி கேட்டீங்க, ஏன் பதறுகிறீர்கள், விஜயை பார்த்து பதறுகிறீர்கள் அப்படின்னு கேட்டீங்க. இங்க போட்டி 2 பேருக்கு தான் சார், டிவிகேவுக்கும் ஏவிகேவுக்கும் தான் சார் போட்டி. ஏவிகே பவர் ஸ்டாரோட அண்ணா வெற்றி கழகம். அவர் தான் சொல்றாரு, பவர் ஸ்டார் சொல்றாரு எனக்கு தான் விஜய் பயப்படுறாருங்க. உள்ளபடியே விஜய் பவர் ஸ்டாரினுடைய அரசியல், பவர் ஸ்டாருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை பார்த்து அஞ்சு தான் அவர் பிரச்சாரத்துக்கு வர மறுக்கிறார். இதை நான் சொன்னா உங்களுக்கு நகைச்சுவா இருக்கும், பட் இதுதான் உண்மை. ஐயோ, புதுசா கிளப்பி விடுறாங்களே. என்னண்ணே, நீங்க அரசியல்ல பெரிய கிரிமினலா? நாங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குன்னு பேசிட்டு இருக்காரு. இவருக்கு அடிக்கடி மறதி உண்டு. லீவு கட்டவளே, இன்னும் அவனுக்கு புரியல. படிச்ச புத்து வந்து உள்ள வச்சிருக்கிறேன். இவருக்கு அடிக்கடி மறதி உண்டு. நீங்க எல்லாரும் இந்த விஜய 100% நம்பலாம். நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். உன்னை நாங்க கூப்பிட்டோமா? உன்னை நாங்க கூப்பிட்டோமா? உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். நீ பண்ணதே போதும்பா, நீ பண்ணதுனால தான்டா இவ்வளவு நிலைமை. பொய் வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். இதுவே போய் தான். அதனால உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. புடுங்க, அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். தற்கரி தற்கரி தவிட்டு தற்கரி, எங்க கட்சியில இருக்கிறதெல்லாம் சூப்பர் தற்கரி. தற்கரி தற்கரி தவிட்டு தற்கரி, ஒவ்வொரு அணிலும் ஒவ்வொரு வகையில சூப்பர் தற்கரி. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. டிவிகே தற்கூரியா, இன்னொன்னு என்டிகே ஆமக்கரியா. ஆண்டி, இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி. கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி. இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட். போனா டேய், அங்க என்னடா பண்ற? ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டனாவை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டியை தாண்டா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது, ஆண்டியை கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி, ஆண்டனா கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா நம்ம ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு சொல்றான். டேய், எங்களுக்கு ஆண்டியா இல்ல ஆண்டனாவா? ஆண்டி. சரி, ஆண்டனா திருப்புப்பா. இப்ப பாருங்க ஆண்டி. தெரியலையே, கொஞ்சம்
கீழே பாண்டி. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரியா? ஆண்டி ஆண்டி புடிங்கிருச்சு ஆண்டி. ஆண்டி அந்த அதிமுக இடத்த புதிதா வந்திருக்கக்கூடியவர் வாங்க மாட்டாரா? யாரு? விஜய் அவர்கள். எங்க கிறிஸ்துமஸ் கேக் வெட்டுறாரு. அதே கிறிஸ்துமஸ் நாள்ல நாடு பூரா கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடக்குது. கண்டிச்சு ஒரு வார்த்தை கிடையாது. வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து இஸ்லாமியர்களோட வந்து நோம்பு கஞ்சி குடிக்கிறாரு. திருப்பரங்குன்றத்துல அந்த தர்காவை ரீலோகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு எல்லா அமைப்புகளும் துணை போகுது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு அரசு மல்லு கட்டி போராடி சட்ட ரீதியா நின்று இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்குது. ஆனால் அதில் வந்து ஒரு கருத்து சொல்வதற்கு கூட வக்கில்ல. அவர் வந்து சிறுபான்மை காவலரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. யார் காவலர்? கவர்னர் வந்து ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு மாநில அரசை அவமதித்து விட்டு சட்டமன்றத்தை அவமதித்து போறாரு. அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பாஜகவை எதிர்த்து எதுவும் பேசுறது இல்ல. அதாவது ஊருக்கே கேடு வந்தா பேசுறது இல்லங்கிறத விட தனக்கு கேடு வந்தா கூட பேசுறது இல்ல. தன்னுடைய படத்திற்கு யாரால் ஆபத்து? ஜனநாயகன் படத்திற்கு யாரால் ஆபத்து? யாருன்னு உலகத்துக்கே தெரியுங்கிறாரு. அது யாரு? விஜய் அவர்கள் யாருன்னு உலகத்துக்கே தெரியுங்கிறாரு. பாஜகவை தான் சொல்லியிருப்பாரு. எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கல்ல. உலகத்துல இல்லாத சக்தியா? உலகத்துல இருக்கிற சக்தி தானே பிஜேபி. அது பிஜேபி தான் சொல்றதுல என்ன பிரச்சனை? நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். நீங்க பேசுறதுக்கே அடையாளம் காட்டுறதுக்கே வரமாட்டீங்கன்னா எதிர்த்து எப்படி நிப்பீங்க? ஆரம்பிக்கும் போதே கொள்கை எதிரின்ட்டாரே சார். கொள்கை எதிரின்னு ஒரு வார்த்தையில இருக்கு, வாழ்க்கையில இருக்கா? இப்ப சொல்லு. சோறா சுரணையா? சோறுதான். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். மன்னார்குடிய ஜெயிச்சிருவாங்க போல இருக்கு அதிமுக. மன்னார்குடி பெரிய ஹெவி வெயிட் ஆச்சு சார். டெல்டால எந்த சீட்டுமே சேஃப்னு சொல்ல முடியாது சார். ரொம்ப கரெக்டான பாயிண்ட்ஸ். தமிழ்நாடு முழுக்க டாக்ஸ் அப்படின்னா எடப்பாடியாருடைய பொதுக்கூட்டம். இவ்வளவு பெரிய பேச்சாற்றல இத்தனை நாள் அவர் எப்படி ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாருன்னு தெரியல. இடம் பார்த்து பேசணும்ல. ஆனா இப்பயும் சில பேர் திமுக ஜெயிக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள பற்றி நான் வருத்தப்படுறதா, வேதனைப்படுறதா, இல்ல சிரிக்கிறதான்னு தெரியும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ராமராஜ்யம்ங்கிற முழக்கத்தை இன்னைக்கு வைக்கிறான் யாரு? யோகி ஆதித்யநாத்தும் இந்த பக்கம் மோடியும் அமித்ஷாவும் 89லயே அதை சொல்லி அயோத்தி இருக்கக்கூடிய பைசாபாத் பார்லிமெண்ட் பரப்புரை தொடங்கியவர் ராஜீவ்காந்தி. ராமராஜ்யத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ராமராஜ்யத்துக்கும் காந்தி சொன்ன ராமராஜ்யத்துக்கு வித்தியாசம் இருக்கு. காந்தி சொன்ன ராமராஜ்யத்தை தான் ராஜீவ்காந்தி சொன்னார். தயவு செஞ்சு இந்த மாதிரி அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல இருந்து அன்னைக்கு அவர் சொன்னாரு இப்படி, இவட்ட சொன்னாரு எப்படின்னா, எல்லாவற்றையும் ஆழ்ந்த ஆய்வுக்குட்படுத்தி பேசுங்க. சொல்லி வாய மூடல, அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. போங்கடா, ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேயா அலைங்க. அப்ப என்ன, நாங்க முதல்ல ஆய்வுக்குட்படுத்தாம எடுத்துட்டோம். அதற்கு பின்னால் ஆய்வுபடுத்துவோம்னா அதற்கு முந்தைய நிலைப்பாட்டில் நீங்கள் பேசி இந்த மக்களுக்கு சொல்லிருப்பீங்களா? அப்ப அந்த கொள்கையுடைய நிலைப்பாடு என்ன? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. அதுவும் எவ்வளவு பெரிய கேப்ல, மிக ரொம்ப குறுகிய கேப்ல இதை சொல்றீங்க. டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ. வணக்கம். உலகெங்கும் வாழ்கின்ற அன்புக்குரிய தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் எனது உளங்களிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். சும்மா டயலாக் பேசாதீங்க மாமா. எங்கள் பாட்டன் பாரதி பாடிய தமிழ் எங்கே? உங்களுக்கு திடீர்னு புது புது பாட்டன்களா வர்றாங்க சார். நீங்க நன்றி கடன் பட்டிருக்கீங்கன்னா 10 தியேட்டர் கட்டி ஃப்ரீயா படம் பார்க்க விடுங்க. அதே தியேட்டர்ல இருந்து வந்தவர் தான் அண்ணன் சீமான். நாங்கள் சம்பத்துக்கு கூடாத கூட்டமா? நானா ஒரு காலத்தை சில்லறைய செதற விட்டேன். 2026ல அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க, வராம போறாங்க. நாம் தமிழர் ஆட்சிக்கு வர போறோம். வேறு அரசியல் வேறு என்பதை இங்கேதான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரு, இங்கேதான் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. வில்லங்கத்தை விலைக்கு வாங்குறீங்க, நல்லது இல்ல. எல்லாம் மீறி போறீங்கடா. ஒவ்வொரு தோளுக்கு ஒரு தலை வரலாம்.
இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. 10 minutes later. மக்கள் மேலே கை வைக்கிறது திமுக யாருக்கு அழுகுறான். அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற வேண்டும். முழங்கட்டும் சங்கு நிலத்தில் திருவேற்றுடைய கருங்காலுடைய ஐயனாரே நாலு மந்திரிங்கெல்லாம் இருந்தாங்களா, அவங்க எல்லாம் மனசாலிச்சா வச்சாங்க. அவங்க எல்லாம் எம்மா பதிவிச்சா வந்தாங்க, எம்மா பதிவிச்சா ஓட்டு கேட்டாங்க. மக்கள் எல்லாம் சாவ அடிக்கிறதுக்கா வர்றது வந்தால் யாரு? விஜயா 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 விஜய். என்னடி அவனுக்கு 10 காலு 10 கை அடிக்கிட்டு அதை பாக்கிறதுக்கு ஓடுறீங்க? வெறியா இருந்தவங்களா? வெறியாடி போய் என்ன வாரி வாரி கொடுக்குறாங்கன்னு போனீங்க எல்லாம். மஞ்சாலும் சாவது நம்ம பிறக்கிறோம் சாவறோம், அது கடவுள் நீதி. இப்படி கூட்டத்தெல்லாம் போய் சாவ சொல்லி உங்களை சொன்னாங்க அறிவு கட்ட நாய்களை.